பகலும் 40 நாள் எங்க வந்திருக்கிறாரு? ஓரேப் தேவனுடைய பர்வதம். ஓரேப் பர்வதத்துக்கு வந்துட்டார். ஆனா ஓரேப் பர்வதத்துக்கு வந்து அந்த கெபிக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் எலியாவை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே உனக்கு என்ன காரியம்? why you are here? நீ ஏன் இங்க வந்திருக்கிற? நீங்க உனக்கு என்ன? இது என்னங்க ஒரு கதை? யோசிச்சு பாருங்க. எலியா தன் பக்கத்து நியாயத்தை சொல்றார். ஆண்டவரே, எல்லாரும் கெட்டு போனாங்க, நான் ஒரு ஆள் தான் மிச்சம் இருக்கிறேன், நானும் இப்ப வந்து என்ன என்னையும் கொல்ல பாக்குறாங்க, சோ நான் இப்ப எங்க வந்திருக்கிறேன்? ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கிறேன். கெபிங்கிறது ஒரு சேஃபான பிளேஸ். எப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் ஒபதியா வந்து எலியா கிட்ட சொல்றாரு, 50 பேராக கெபில என்ன பண்ணிருக்கிறேன்? வச்சு பராமரிச்சிட்டு இருக்கிறேன். சோ எலியாவுக்கு என்ன தோணுது? சோ நம்மளும் ஒரு கெபியை செலக்ட் பண்ணிட்டோம்னா, அங்க போய் தங்கிட்டோம்னா, ஏசபேலுக்கு பயந்து வர அந்த உயிர் பயம் இல்லாம போயிடும், நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம். இந்த பிரச்சனை வரும்போது நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சேஃபான பிளேஸை தேடுவோம், ஒரு இடத்தை தேடுவோம். இது கிடைச்சா நல்லா இருக்குமே, நாம கொஞ்சம் போய் செட்டில் ஆயிரலாமே, கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நம்ம அதுல இருந்து விடுதலை ஆகி ஒரு சேஃபான பிளேஸை தேடுறோம். அதைத்தான் எலியாவும் செய்யறாரு. இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போறார். ஆனா அங்க போன பிறகு கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கிறார். எலியாவும் சொல்லி பார்க்கிறார், ஆண்டவரே, நான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நடுவில் தான் இருக்கிறேன், உமக்கு தெரியாததெல்லாம் கிடையாது எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தர் சொல்றாரு, அந்த 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது மன்னிக்கணும், 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய். நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய். எங்க போ சொல்றாரு? இவன் எங்க இருந்து வந்தா? திருப்பி எங்க போ சொல்றாரு? அதே வனாந்திரத்துக்கு போ. கெட் பேக் டு தி வில்டர்னஸ். என்ன ஆண்டவரே, நான் இப்ப அங்க தானே வந்தேன், அந்த இடத்துல தானே வந்தேன். எதுக்கு வந்தேன்? ஒரு சேஃபா இருக்கும் தேவ பர்வதம், ஒரு கெபி, நான் ஒரு சேஃபான பிளேஸ்ல வந்து செட்டில் ஆகலாமே, கொஞ்சம் நான் வந்துட்டு சேஃபா இருக்கலாமே. நீங்க வந்தா ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி எங்க போ? வனாந்திரத்துக்கு போ. என்ன அர்த்தம்? பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன், அது கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கும். பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம்? உபத்திரத்தின் பாதை வரும்போது, பிரச்சனை வரும்போது, இந்த பூமியில நாம எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு செட்டில் ஆயிரணும்னு நினைக்கிறோம், சேஃபான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில உனக்கு சேஃபான இடம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் விதமா எனக்கு சொன்னார், எங்கிட்ட இல்ல, ஒரு பிரசங்கத்துல சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல ஊழியனா இருந்தா அவன் வாழ்க்கையில அவன் ஊழியம் பண்ணி 2 வருஷத்துல செட்டில் ஆயிரணும் பூமியில, அப்பதான் அவன் மினிஸ்ட்ரி கரெக்ட்னாரு. நான் சொல்றேன், அந்த பிரசங்கம் ராங். விசுவாசியோ ஆவிக்குரியவனோ ஊழியக்காரனோ இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் செட்டில்மெண்டே கிடையாது, செட்டில் ஆக முடியாது. ஆண்டவர் உங்களை என்னை கூப்பிட்டது செட்டில் ஆகிறதுக்கே கிடையாது, டிராவல் பண்றதுக்கு மட்டும்தான். we are under travel. நம்ம டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கணும், செட்டில் ஆக கூடாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல வேதம் சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. ஏன் கூடாரங்கள்ல குடியிருந்தான்? எல்லாரும் வீடு கட்டி வாழ்ந்தாங்க அந்த காலத்துல, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். ஏன் அவன் மட்டும் கூடாரங்கள்ல குடியிருந்தானா? அந்த வசனம் சொல்லுது 13 இருந்து 16 வரைக்கும், அவன் இது விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போக நினைத்தார்கள், அவருக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் நாடினார்கள். கானானுக்கு வந்த பிறகும் ஆபிரகாம் செட்டில் ஆகல, அதான் ரொம்ப விசேஷம். கானானுக்கு வந்த பிறகும் அவர் செட்டில் ஆகல. அவர் நினைக்கிறாரு, இந்த கானான் கூட நிரந்தரம் அல்ல, எனக்கு ஒரு பரம கானான் வருகிறது, அதுதான் என்னுடைய செட்டில்மெண்ட் பிளேஸ். இன்னைக்கு நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, பூமியில செட்டில் ஆயிரணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், அந்த மாதிரி ஆயிரணும், இந்த மாதிரி ஆயிரணும். நீ எந்த மாதிரி ஆக முடியாது. ஆண்டவர் உங்களை எண்ணி கூப்பிட்டது இந்த பூமியில செட்டில் ஆகிறதுக்கோ, பூமியில பெரியாள் ஆகிறதுக்கோ, பூமியில பேர் புகழ் வாங்கறதுக்கோ கிடையவே கிடையாது. நான் எங்கிட்ட ஊழியத்துக்கு வரவங்க இல்ல ஆலோசனை கேட்கறவங்களுக்கு சொல்லுவேன், உன்னை கர்த்தர் கூப்பிட்டது ஊழியத்துல சாதிக்கிறதுக்கு இல்ல, இந்த ஊழியத்துல சாதிச்சு நீ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இல்ல, நாம வந்தது அவர் சொல்றதை செய்யறதுக்கு மட்டும். அப்படி சொல்றதை செய்யும் போது அவர் நம்மளை உயர்த்துறது, பேரை உயர்த்துறது, பெருமைப்படுத்துறது, அதெல்லாம் அவர் கையில இருக்குது. நம்ம வேலை, நான் என் பேரு பெருமைப்படணும், உயரணும், நான் அப்படி 4 பேர் அப்படி, அதுக்கெல்லாம் இல்ல.
கர்த்தர் என்ன கூப்பிட்டது அவர் சொல்லுகிறதை முடிவு பண்ணது செய்து முடிப்பதற்கு. இயேசு சொன்னது ஒரே ஒரு காரியம், என் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவர் செய்கிறது இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. நம்ம வேலை அவர் சொல்றதை செய்யறது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கேயாவது போய் செட்டில் ஆயிட்டா, எங்கேயாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதுங்க. நான் சொல்றேன், இருக்க முடியாது. யூ மஸ்ட் டிராவல். இப்போ அதுல என்ன பெரிய விசேஷம்னா, கர்த்தர் சொல்றாரு எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ. யூ கெட் பேக் டு தி வில்டர்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இரவும் பகலும் 40 நாள் எலியா traveled in the wrong direction. 40 நாள் இரவும் பகலும் தப்பான வழியில் எலியா நடந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் எலியாவை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்கு என்ன வேலை? உன்னை யாரு கெபிக்கு வர சொன்னது? ஆண்டவரே, எல்லா தீர்க்கதரிசிகளும் கெபில சேஃபா இருக்கிறான், அவனுக்கு கெபி சேஃப், உனக்கு நான் தான் சேஃப். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், உலக பிரகாரமா அவன் அப்படி சம்பாதிக்கிறான், உலக பிரகாரமா இப்படி சம்பாதிக்கிறான், அவங்க அப்படி மேல வந்துட்டாங்க, இவங்க இப்படி மேல வந்துட்டாங்க, நான் மட்டும் வந்தா தப்பா? இல்ல, உனக்கு எனக்கு வேற ரூட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை என்னை அழைச்சிட்டு போற பேருக்கு யூனிக் பாதை, எல்லாரும் யூஸ் பண்ற பாதை நமக்கு கிடையாது. நாம இந்த எப்போ சொல்வேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் வச்சிருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் ஒரு டிசைன் வச்சிருக்கிறாரு. அந்த டிசைன்ல தான் நம்ம ஓடணும். அதுல தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. நீங்க அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சூடு போடக்கூடாது. நான் அவங்கள மாதிரி இப்படி வரணும், இவங்கள மாதிரி வரணும். சிலர் ஊழியத்துக்கு ஜெபம் பண்ண வருவாங்க, அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னப்பா ஊழியம் பண்ண போற? நான் கெர்சன் எட்டின்பரோ மாதிரி நல்ல வர்ஷிப் லீடர் ஆகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆல்வின் தாமஸ் மாதிரி நான் வர்ஷிப் லீடர் ஆகணும். நான் தான் சொல்லுவேன், அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஊழியத்தை பண்றதுக்கு அவங்க இருக்கிறாங்களே. நீ அந்த மாதிரி ஆகுற, நீ எவன மாதிரி ஆகாத, இயேசு மாதிரி மட்டும் மாறத்துக்கு வா. கர்த்தர் உன்னை அழைச்சது யூனிக் ஊழியம். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவன அது உலகத்தான் சொல்றது. அந்த நடிகரை மாதிரி மாறணும், இந்த அரசியல்வாதி மாதிரி ஆகணும், அது உலகத்தான் சொல்றது. நமக்கு கர்த்தர் சொல்றது இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். ரோமர் 8:29 அப்பதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். அப்படி நீ மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க இந்த அவங்க ஓடுற மாதிரி ஓடி, அந்த தீர்க்கதரிசி மாதிரி, அந்த ஊழியக்கார மாதிரி நானும் செட்டில் ஆகணும், உனக்கு செட்டில்மெண்ட் கிடையாது. கெட் பேக் டு தி வில்டர்னஸ். 40 நாள் இரவும் பகலும் எலியா தப்பான பாதையில் போயிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், தப்பான பாதை. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல கர்த்தர் சித்தம் இல்லாம வேற ரூட்ல போயிட்டோம். நீங்க கேக்குறீங்க தெரியுமா, நான் ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சேன், ஏன் என் வியாபாரத்துல நஷ்டம்? ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம், ஏன் எங்க குடும்பத்துல இவ்வளவு போராட்டம்? நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆனா இதுதான் பாதையான கர்த்தரை கேட்டீங்களா? பல நேரங்களை நாம ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே இதை ஆசீர்வதியும்னு. அது கர்த்தர் சித்தமானு கேட்டோமா? எனக்கு தாவீது கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் இருக்கு, அதை நம்ம அத்தனை பேரும் கத்துக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பாப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். நல்லா கவனிங்க, வாசிங்க தொடர்ந்து. அதற்கு கர்த்தர் போ என்றார். போதும், நல்லா கவனிங்க. தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, யூதாவின் பட்டணத்துல போய் நான் குடி இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் போ என்றார். நீங்களும் நான் என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே, திருச்சி ரொம்ப ட்ரையா இருக்கு, லண்டனில் போய் குடியிருக்கலாமா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் போ என்றார், என்ன பண்ணுவோம்? அடுத்து இமிடியேட்டா மூட்டை முடிச்ச கட்டிடுவோம். நீங்க சொல்றத மைக்ல சொல்லிடாதீங்க. மூட்டை முடிச்சு கட்டுறதுலாம் மைக்ல சொல்லக்கூடாது, வசனம் மட்டும்தான் மைக்ல சொல்லணும். கவனிங்க, நம்மளதான் என்ன பண்ணிடுவோம்? உடனே அங்க இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என்ன லண்டன் போக சொல்லிட்டாரு, ஒரு நல்ல இடமா பாருங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் சேர்க்கணும், நல்ல ஒரு ஸ்கூல் பாருங்க, அப்புறம் வாடகை இவ்வளோ இருக்கணும், அதுக்கான நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்ல. அந்த வேலையை தாவீது செய்ய மாட்டார். கர்த்தர் போ என்றார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு, இந்த 2வது கொஸ்டின் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம 2வது கேள்வியை எப்பவுமே கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டோம். ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்ன உடனே இமிடியேட்டா நாம என்ன செய்வோம்னா அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
ஓகே கர்த்தர் சொல்றார், ஓகே ரைட் போலாம். இல்லைங்க, கர்த்தர் கேட்கிற ஆண்டவர்கிட்ட எவ்விடத்துக்கு போகலாம் என்றான். அதற்கு கர்த்தர் எபிரோனுக்கு போய் என்றார். நம்மளா இருந்தா எருசலேமுக்கு போயிருப்போம், நம்மளா இருந்தா நல்ல செழிப்பான இடமா தேடி போயிருப்போம். கர்த்தர் எங்க போக சொன்னாரு? எபிரோனுக்கு போ. உங்களுக்கு தெரியுமா, தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா தாவீது ராஜாவானது முதல்ல எருசலேமில் இல்லை, தாவீது ராஜாவானது எபிரோனில் தான் ராஜாவானார். கர்த்தர் உன்னை எங்க நடத்துவாரு? நீங்க தெரியாத பாதையா இருக்கும், உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத பாதையா இருக்கும், ஆனால் அது உங்களை ராஜாவாக்குற பாதையாக இருக்கும். அதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாதையா இருக்கும். நம்ம மைண்ட்ல வேற இருக்கும், கர்த்தர் நடத்துற பாதை வேறையா இருக்கும். இப்ப எலியா நினைச்சிட்டாரு, நாம கெபிக்கு போனா சேஃப் ஆயிரலாமே, அங்க போய்னா எல்லா தீர்க்கதரிசி மாதிரி நம்ம இருக்கலாமே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல எலியா, உன்னை நான் கூப்பிட்டது இவங்கள மாதிரி 7000 பேரை மாதிரி, இந்த 50 பேரை மாதிரி 10ஓட 11 இருக்கிறதுக்கு உன்னை கூப்பிடல. யூ ஆர் தி யூனிக் ஒன். நீ ஒரு தனிப்பட்ட அழைப்பை உடையவன், விசேஷித்த அழைப்பை உடையவன். உன்னை நான் அழைத்தது மற்ற ஊழியக்காரங்களோடு ஒரு ஊழியக்காரனாக உட்கார வைப்பதற்கு அல்ல, உன்னை நான் அழைத்தது எலியாவாக மாற்றுவதற்கு. நாம எல்லாருமே நினைக்கிறது அதான், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். இல்ல, நான் சாரல் நவராஜம்மா பாட்டு ஒன்று கேட்டிருக்கிறேன். அந்த பாட்டோடைய உண்மையான விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். காலை நேரம் இன்ப ஜபதியானமே ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அவங்க சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அப்ப யோசிச்சு பாருங்க, சீயோன்ல இருக்கிற அத்தனை பேரும் பரலோகம் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை உள்ள என்ன செய்யறாங்களா? வரவேற்கிறாங்களா? அப்படின்னா அந்த அம்மா எவ்வளவு யூனிக் பாருங்க. மொத்தம் கும்பலா உள்ள நுழையில அந்த அம்மா உள்ள நுழையும் போது பரலோகமும் சீயோனும் சேர்ந்து என்ன செய்தான்? வரவேற்குதான், வாங்க அப்படின்னு. அதுதான் யூனிக்கான அழைப்பு. அப்படி உள்ள போகும்போது மொத்தம் நின்னு கூப்பிடணும் நம்மளை பார்த்து. அந்த ஸ்தேவான் உள்ள நுழையும் போது இயேசு கிறிஸ்து ஏஞ்சி நிற்கிறார்னு பைபிள் இருக்கு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் யூனிக்கானவர்கள், விசேஷித்தவர்கள். அப்ப நமக்குன்னு ஆண்டவர் வேற ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் டிராவல் பண்ற பாதையில போய் சேஃபா இருக்கும், இந்த இடத்துல போனா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி கெபிக்கு போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கெட் பேக். நீ எங்க இருந்து வந்து அங்க போ, ஆனா வழி வேற. இப்ப அதான் ரொம்ப முக்கியம்.